சாரி, தெரியாம பட்டுடுச்சு. ஒரு நிமிஷம். என்ன என்ன சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லியே. இப்ப சொன்னீங்களே. தெரியாம பட்டுடுச்சுன்னு. அதுக்கும் முன்னால அதுவா? சாரின்னு சொன்னேன். புருஷ பொண்டாட்டிக்குள்ள சாரி சொல்லிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையில 10 நாள் சாரி சொல்றதுலே போயிடும். சொல்லணும்டி. ரோட்ல தெரியாம இடிச்சிட்டா யாரும் சாரி கேக்குறது இல்ல. பஸ்ல காலை மிதிச்சிட்டா எக்ஸ்கியூஸ் கேக்குறது இல்ல. ஏன் நமக்கு வேலை செய்யறவங்களுக்கே நம்ம தேங்க்ஸ் சொல்றது இல்ல. இதெல்லாம் சொல்லணும். அதான் நம்மள கல்ச்சர்ட காட்டும். எனக்கு எனக்கு ஒரு நிமிஷம். என்ன இது? மத்தியான சாப்பாடு. நான் என்ன வேலை பாக்குறேன்? மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். நான் இன்னைக்கு எங்கெல்லாம் போறேன், யாரெல்லாம் பார்க்க போறேன்னு எனக்கு ஆபீஸ் பண்ணதான் தெரியும். இந்த மாதிரி போற இடத்துக்குலாம் சோத்து டப்பா தூக்கி தெரிஞ்சனா பாக்குறவெல்லாம் என்ன பார்த்து சிரிப்பான். சம்பாதிக்கிறவனுக்கு சாப்பிட தெரியாதா? டோன்ட் ட்ரீட் மீ லைக் a child. Excuse me. Tell me. I am Parthiban from Satyam Telecoms. I have an appointment with your general manager. Please be seated, sir. Thank you. Sir, Mr. Parthiban is here to see you, sir. Hello. நான் தாங்க. சொல்லு. எங்க இருக்கீங்க? ஃபோன் பண்ணிட்டு எங்க இருக்கீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சொல். நான் ஆர்காட் டிபிஎஸ் ல 3ஆவது மாடியில இருக்கேன். என்ன விஷயம்? Excuse me. You can meet the GM. சரி, நான் அப்புறம் பேசுறேன். Good morning, sir. Morning. Excuse me. Yes, please. Mr. Parthiban of Satyam Telecom. Mr. Parthiban. Yeah, he's in the meeting. Please wait. Thank you. உங்க கம்பெனி ஸ்டாஃப் 106 பேருக்கு பேஜர் வாங்கறதா முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு பதிலா செல்போன் வாங்கலாமே. என்ன பட்ஜெட் அதிகமாகும் யோசிக்கிறீங்களா? நோ பட்ஜெட் ஒரு பிரச்சனை இல்ல. செல்லோ பேஜரோ ஸ்டாஃப் கான்டாக்ட் பண்றதுக்கு தானே. அதுக்கு பேஜரே போதுன்றது எங்க பாஸ் எடுத்த முடிவு. பேஜர்ல ஒருத்தருக்கு மெசேஜ் கொடுத்ததும் அதை எடுத்து பார்த்துட்டு பேசாம கூட இருக்கலாம். செல்போன் அப்படி இல்ல, எடுத்து பேசி ஆகணும். நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க கூட பேசணுமா வேண்டாமான்னு நாம தான் முடிவு பண்ணோம். அவங்க முடிவு பண்ண கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க நாளைக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. பாஸ் கிட்ட பேசிட்டு நாளைக்கே முடிச்சிடலாம். Thank you very much, sir. You're welcome. நான் லஞ்சுக்கு தான் போறேன். நீங்களும் சாப்பிட வரலாமா? இல்ல பரவாயில்ல சார். கம் ஆன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. அதே பரபரப்பு, அதே உற்சாகம். I must treat you. வாங்க போலாம். Yes, sir. Come. Yeah, I would inform you, sir. Okay, Mr. sir. Parthiban. நான் தான் பார்த்திபன். நான் பீஸா ஹட்ல இருந்து வரேன். உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் சார். நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. உங்க வைஃப் தான் ஆர்டர் பண்ணாங்க. அவங்க தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. Thank you, sir. கொடுத்து வச்சவர் சார் நீங்க. நான்லாம் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி சீரியல் பார்த்துக்கிட்டு சோறு கூட போட மாட்டேங்கிறா. ஆனா உங்க வைஃப் நீங்க இருக்கிற இடத்தை தேடி லஞ்ச் அனுப்பிச்சிருக்காங்க. பார்சல் இருக்கிறது லஞ்ச் இல்ல சார். உங்க வைஃப் உங்க மேல வச்சிருக்கிற லவ் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு சார். Have a nice lunch. Thank you, sir.